வெல்கம் டு ட்ரஸ்ட் அட் யூ. நம்ம இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பச்சைமலை முருகனை பற்றி பார்க்க போகிறோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங். இந்த பச்சைமலை முருகன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க அமைந்திருக்கு. இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவில் ஒரு சிறிய ஒரு குன்று மாதிரி தாங்க மலை இருக்குது. அந்த குன்றின் மேல் அமைந்திருக்குது. நாங்கள் இந்த கோவிலுக்கு நியூ இயர் அன்னைக்கு போனோங்க. படிக்கட்டுகள் வழியாக நடந்து போனோம். மலைப்பாதைகள் வழியாக நமக்கு தார் சாலை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். நம்ம அது வழியாகவும் நம்ம கார் பைக்கில் மேலே போகலாங்க. கார் கட்டணம் பைக் கட்டணம்னு வசூலிக்கிறாங்க. பைக்குக்கு ஒரு 5 ரூபாய், காருக்கு ஒரு 10 ரூபாய் வசூலிக்கிறாங்க. நாங்கள் படிக்கட்டு வழியாக நடந்து போனோங்க. நம்ம தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழ்நாட்டில் கோவிலுக்காங்க பஞ்சம். அதே மாதிரி இந்த பச்சைமலை முருகன் பார்த்திங்கன்னா மிக விசேஷமான ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. கோபிச்செட்டிப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் இந்த கோவிலுக்கு விசேஷ நாட்களில் வந்து செல்வது வழக்கம். அதனால் நாங்கள் ஆங்கில புத்தாண்டை நோக்கி கோவிலுக்கு போனோங்க. சாமியை தரிசிப்பதற்கு சுமார் ஒரு அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அவ்வளவு கூட்டங்க. நம்ம கோவில் மேலே படிக்கட்டு மேலே சுமார் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்தில் நம்ம மேலே போயிடலாங்க. மலைக்கு மேலே அங்கே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இருபுறமும் மரங்களால் சூழப்பட்டுள்ளது. நாங்களும் பைக்கில் தாங்க போனோம். மேலே பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சிறிய இடங்கள் உள்ளது. அதிகமான பைக்கு கார் வரும்போது அலௌடு இல்லைங்க. கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு படிக்கட்டு வழியாக மேலே போய் நம்ம முருகனை தரிசிக்கலாம். நம்மளோட பாரம்பரிய ஸ்டைலில் தான் இந்த முருகன் டெம்பிளில் கட்டியிருக்கிறாங்க. அதோட ஆர்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக உள்ளது. நம்ம மூலவரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு 16 அடி 20 அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலையை நிறுவியிருக்கிறாங்க. இந்த சிலையை நம்ம கும்பிட்டு விட்டு நம்ம மூலவரையும் நம்ம உற்சவரையும் தரிசிக்கலாங்க. நாங்கள் மேலே போகும்போது நல்ல ஒரு 12 மணிக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. அலாரம் ஒலித்து கொண்டு இருந்தது. நம்ம பெல் அடிச்சுட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சரி 12 மணி ஆகிடுச்சி, ஒரு வேளை நட சாத்திடுவாங்களோ அப்படின்ட்டு போனோம். இல்லைங்க, ஆனால் நட சாத்தலை. ஏன்னா நியூ இயருங்கிறதால எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு நிறைய மக்களுக்கு தரிசனத்தை அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க வழங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பக்தர்களை ரொம்ப அர்ஜென்ட் படுத்தாமல் நிதானமாக சாமியை நம்ம முருகனை தரிசித்து விட்டு செல்கிற மாதிரி மிக சிறப்பான அலங்காரத்தில் முருகன் வீற்றிருந்தார். முருகனை தரிசிச்சுட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக மிக வளர்ச்சியோட எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் திரும்ப அப்படியே சைடில் நம்மளோட கோபிச்செட்டிப்பாளையத்தை வியூவனும் பார்த்தோங்க. இந்த வியூவில் நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் நல்லா அழகாகவே தெரிகிறது. இது மிக அருகாமையிலே உள்ளது. டைம் கிடைச்சா நீங்களும் போயிட்டு வாங்க. நன்றி.